வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்காங்க, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கிக்க. Think about it. Hey traders, greetings for the day. This is Velu Traders. We don't trade to live, we live to trade. இந்த வீடியோவில் நம்ம சிபி லாஸ்ட் மீட்டிங்கில் கண்டக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ரூல்ஸ் வந்து நவம்பரில் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. சர்டன் நம்பர் ஆஃப் ரூல்ஸ் வந்து ஃபெப்ரவரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க நம்ம இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ இந்த மீட்டிங் வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா, உங்களோட மெயின் மோட்டிவே வந்து டு ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் எக்ஸ்பைரி டேஸ். இப்போ வீக்லி எக்ஸ்பைரி டே வந்து பார்த்தீங்கன்னா, மண்டே வந்து மிட் கேப் நிஃப்டி, டியூஸ்டே வந்து ஃபின் நிஃப்டி, வெனஸ்டே வந்து பேங்க் நிஃப்டி, தேர்ஸ்டே வந்து நிஃப்டி, ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அதில் வந்து சென்செக்ஸுக்கு நடக்குது. ஸோ அதே மாதிரி மண்டே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் பேங்க் எக்ஸ், அதில் வந்து எக்ஸ்பைரி டே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பைரி டேஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு மீட்டிங் சர்டைனாக வச்சுருக்காங்க. ஸோ ஏன் வந்து இந்த எக்ஸ்பைரி டே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க? இப்போ மோஸ்ட் ஆஃப் தி ட்ரேடர்ஸ், ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து எக்ஸ்பைரி டேஸில் வந்து ப்ரீமியம் கம்மியாக இருக்கிறதால ஒரு ப்ரீமியம், அதாவது ஒரு ஸ்டாக் வந்து இல்லை ஒரு குவான்டிட்டிஸ், நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் வந்து நம்ம ஒரு கம்மியான குவான்டிட்டியில் வாங்கிடுறோம் ப்ரீமியம் டே அன்றைக்கி, எக்ஸ்பைரி டே அன்றைக்கி. அதை வந்து தவிர்க்காங்க. ஏன்னா பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி ட்ரேடர்ஸ் வந்து அப்போ வந்து நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வால்யூம் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம்ஸ் வந்து வாலட்டிலிட்டி அதிகமாகுது, கம்மியாகுது. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு கான்ட்ராக்ட் வால்யூம்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுக்கு முன்னாடி வந்து ஓவராலாக நான் சொல்லிட்டேன் எக்ஸ்பைரி டேஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு கான்ட்ராக்ட் சைஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த ரூலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கான்ட்ராக்ட் சைஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத சிம்பிளாக பார்த்துடுவோம். ஏன்னா இங்கே வந்து இப்போ கரண்ட் ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 lakh அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 to 10 lakhல இருக்கிற கான்ட்ராக்டரை வந்து 15 lakhஸாக கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கான்ட்ராக்ட் வேல்யூனா, கான்ட்ராக்ட் சைஸஸ்னால் என்ன? ஸோ கான்ட்ராக்ட் சைஸஸில் இப்போ இருக்கிற ரேஞ்ச் வந்து 5 to 10 lakhன்றதை எப்படி வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க, அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கான்ட்ராக்ட் சைஸஸ். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி 50 இருக்குது, பேங்க் நிஃப்டி இருக்குது. ஸோ இந்த 2 இண்டிசஸை வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 25,300 சம்திங் போகுது. ஸோ 25,000 வந்து ரவுண்ட் நம்பர்ஸ் ஆக்கிடலாம். ஸோ கால்குலேட்டரில் நீங்கள் வந்து சிம்பிளாக கால்குலேட்டில் 25, இப்போது மினிமம் குவான்டிட்டி வந்து நம்ம வந்து நிஃப்டியில் பை பண்ணுறது 25. ஸோ 25 into 25 வந்து பார்த்தீங்கன்னா 6,25,000. அதாவது இப்போ நிஃப்டியோட கரண்ட் கான்ட்ராக்ட் சைஸ், இப்போ இருக்கிற மார்ஜின் வேல்யூ 25,300ஓட கரண்ட் கான்ட்ராக்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,25,000 அரௌண்ட் சம்திங் வரும். ஸோ அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டிக்கும். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 52,000, 51,900 இருக்குது. ஸோ நான் ரவுண்ட் நம்பராக 52,000 சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ 52,000 இன்ட்டு கரண்ட் வேல்யூஸ், கரண்ட் லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் லாட் சைஸ் பேங்க் நிஃப்டிக்கு 15. ஸோ 15 போட்டிங்கன்னா இப்போ இந்த பேங்க் நிஃப்டிக்கு கரண்ட் கான்ட்ராக்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,80,000. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து கான்ட்ராக்ட் சைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கான்ட்ராக்ட் சைஸை வந்து அவங்க வந்து 15 lakh கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போது நிஃப்டிக்கு வந்து சம்திங் 6 lakh சம்திங் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 51,000 இன்ட்டு 15, 7 lakh சம்திங் இருக்குது. ஸோ இது ஓவராலாக ரெண்டுத்தையுமே 15 lakh கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ட்ரேட் அந்த லாட்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த கரண்ட் வேல்யூஸ் வந்து கம்மியாகும் போது நமக்கு என்ன ஆகும்னா கான்ட்ராக்ட் சைஸ் வந்து அதிகமாகும். இப்போ கரண்ட் நிஃப்டியோட கான்ட்ராக்ட் சைஸ் வந்து 25,000. இப்போ வந்து கான்ட்ராக்ட் சைஸ் வந்து கம்மியாகும் போது நமக்கு வந்து லாட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து 15 lakhsக்குள்ளே கொண்டு வர மாதிரி பண்ணுவாங்க. இப்போது உதாரணத்துக்கு 25,000 இருக்குது. இப்போ நவம்பருக்கு மேலே இப்போ கான்ட்ராக்ட் சைஸ் என்ன ஆகும் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ 25,000 இருக்கிறதால கான்ட்ராக்ட் சைஸ் வந்து அவங்க வந்து 15 lakhs கொண்டு வர போகிறாங்க. ஸோ 25 into 6 போட்டிங்கன்னா 15,000 வருது. அதாவது கான்ட்ராக்ட் சைஸ் வந்து இப்போது நிஃப்டிக்கு வந்து 25 இருக்குது. இப்போ அந்த 25 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 60, அதாவது கான்ட்ராக்ட் சைஸ் 60 கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டிக்கும் அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி போடலாம். ஸோ பேசிக்காக இந்த கான்ட்ராக்ட் சைஸ் வந்து அதிகமாக ஆக்குறதால நமக்கு வந்து லாட் சைஸும் அதிகமாகுது. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ பேசிக்காக இப்போ வந்து ஓவராலாக எக்ஸ்பைரி டேஸில் வந்து நிறைய பேர் வந்து செல் ஆப்ஷன்ஸ் வந்து போடுவாங்க. பிகாஸ் அன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே வந்து இருக்கிறதால நமக்கு வந்து ப்ரீமியம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நிறைய கரையுது, அதாவது ரெடியூஸ் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு 50ல் இருக்கிற ப்ரீமியம்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் டேயில் வந்து கண்டிப்பாக 0 போயிடும் ஓவராலாக.
இப்போ கம்மியாக இருக்கிற ப்ரீமியம்ஸ்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுது, அதாவது ஜீரோக்கு போயிடுது. ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து யூட்டிலைஸ் பண்ணி அதில் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் லாஸ் மார்ஜினை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் செல் பண்ணும்போது 2% எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜில் வந்து நம்ம வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து செல் பண்ணுற மாதிரி வரும். எக்ஸ்பைரி டேஸ்லாம் வந்து நம்ம வந்து செல் ஆப்ஷன்ஸ் போடும்போது. ஸோ இது வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். இப்போ இன்க்ரீஸ்டு கான்ட்ராக்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஆப்ஷன்ஸ் பையர்ஸுக்குமே சரி, ஆப்ஷன் செல்லர்ஸுக்குமே சரி, அது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். ரீட்டைலர்ஸ் ட்ரேடர்ஸ், அதாவது கேம்லிங்காக பார்க்குறவங்க, ட்ரேடிங்கில் ஒரு கேம்லிங்காக பார்க்குறவங்க, ட்ரேடிங்கை வந்து ஒரு இன்றைக்கி போட்டு இன்றைக்கே காசு போட்டு இன்றைக்கே காசு எடுக்கிறது, அப்படி அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இது வந்து டார்கெட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஆளுங்க லாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து அவங்க கொண்டு வராங்க. பிகாஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 99% வந்து போன வாட்டி சிபி வந்து ட்ராக் பண்ணும்போது 99% ஆஃப் த ரீட்டைலர்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ வந்து ரூல்ஸ் கொண்டு வராங்க. ஸோ சிபி இதெல்லாம் எதுக்கு பண்ணுதுன்னா, அதாவது ரீட்டைலர்ஸ் ஒரு கம்மியான அமௌண்ட்டில் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது, கம்மியான அமௌண்ட்டில் இருக்கவங்க வந்து ட்ரேடிங்கில் வரக்கூடாது. பிகாஸ் வந்து ட்ரேடிங்களோட நாலேஜ் இல்லாதவங்களாக இருக்கலாம், அதே மாதிரி ட்ரேடிங்கில் வந்து கம்மியான ஆப்ஷன்ஸ் ப்ரீமியமில் பை பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறதுக்காக, ஸோ ரீட்டைலர்ஸ் லாஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஏம்காக தான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து அப்ஃப்ரண்ட் கலெக்ஷன் ஆஃப் ப்ரீமியம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரிலேருந்து தான் வரப்போகுது. இப்போ உதாரணத்துக்கு இந்த அப்ஃப்ரண்ட் கலெக்ஷன் ஆஃப் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூல் வந்து என்ன சொல்லுதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போது எக்ஸ்பைரி டே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் வச்சு நம்ம வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் ப்ரீமியமில் வந்து இப்போ ஒரு 30 rupees, இப்போ 30ல் ஒரு ப்ரீமியம் போயிட்டுருக்குன்னா 30ல் வந்து நம்ம வந்து ஒரு 25 குவான்டிட்டி, இப்போ 30 × 25 எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துடலாம். ஸோ எக்ஸாம்பிளோட பார்த்தா தான் இந்த ரூல் வந்து நமக்கு புரியும். ஸோ பேசிக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் இந்த ப்ரீமியம் ஆப்ஷன் ஸ்ட்ரெயின், ஓகேங்களா? ஸோ நான் ஜீரோதாவில் இந்த ப்ரீமியம் ஆப்ஷன் ஸ்ட்ரெயின் பார்த்துட்ருக்கேன் சென்சிபிளில். ஸோ இப்போது வந்து மார்ஜினோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 25,300 இருக்குது. ஸோ 36ல் வந்து நம்ம வந்து மினிமம் குவான்டிட்டி நிஃப்டியில் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம், கரெக்டுங்களா? ஸோ 36ல் வந்து ப்ரீமியம் ரேட்டில் வந்து நம்ம வந்து இப்போ வாங்க போகிறோம் 25,300ல். 25,300ல் வந்து இன்றைக்கி தேர்ட் ஆப்ஷன் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி டேவாக இருக்கிறதால நம்ம பை கொடுக்குறோம். ஸோ மினிமம் மார்ஜின் ரேட் பார்த்திங்களா 900லேயே வந்து நம்ம வந்து மினிமம் குவான்டிட்டி வந்து நம்ம இந்த ப்ரைஸுக்கு வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸில் வந்து நம்ம வந்து வாங்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த ரூல் படி இப்போ 30ல் வாங்கும் போது இப்போ 30லேருந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ லாஸ் போகும்போது நம்மளோட மார்ஜின் லெவல், இப்போது மார்ஜின் லெவலோட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளோட கேபிட்டல் லெவலோட, இப்போ கேபிட்டல் உதாரணத்துக்கு இப்போ உங்கள்கிட்ட 10,000 தான் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த 10,000ல் வந்து நீங்கள் வந்து நிறைய குவான்டிட்டி வாங்கிட்டீங்க இந்த பர்டிகுலர் ப்ரீமியமில். இந்த பர்டிகுலர் ப்ரீமியமில் வாங்கும் போது உங்களுக்கு வந்து லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போகும், இப்போ இது வந்து எக்ஸ்பைரி ஆகும்போது. ஸோ அந்த லாஸஸ்லாம் வந்து உங்களோட கேபிட்டலோட அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கேபிட்டலோட அதிகமாக இருக்கிற லாஸஸ்லாம் வந்து நீங்கள் வந்து இப்போ February 1st அந்த ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் அப்ஃப்ரண்ட் அந்த அமௌண்ட் வந்து உங்கள் கேபிட்டலோட சேர்த்து இருந்தால் தான் நம்மளால் அந்த பர்டிகுலர் ட்ரேட் வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த அப்கரண்ட் கலெக்ஷன் ஆஃப் ப்ரீமியம் ரூல் வந்து சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவல் கேலண்டர் ஸ்ப்ரெட் பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த ரூல் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கேலண்டர் ஸ்ப்ரெட் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடணும். ஸோ கேலண்டர் ஸ்ப்ரெட் வந்து பேசிக்காகவே ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது வந்து மோஸ்ட்டாக எக்ஸ்பைரி டே அன்றைக்கி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிமூவல் கேலண்டர் ஸ்ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே வந்து நிறைய நடக்கிறதால தான் வந்து இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட் பெனிஃபிட்ஸை வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட் வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணோம்னா, இப்போ எக்ஸ்பைரி டேனா இன்றைக்கான எக்ஸ்பைரி டேயில் வந்து ஒரு மார்ஜின் லெவலில் இருக்கிற ஒரு அமௌண்ட் வந்து நம்ம வாங்கிடணும். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டே தான். ஸோ இந்த எக்ஸ்பைரி டேயில் வந்து இந்த 25,300 இப்போ கால் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து இதில் வந்து செல் பண்ணிடணும். இப்போ செல் பண்ணிவிட்டு அடுத்த நெக்ஸ்ட் வீக் ப்ரீமியம் டே இருக்குல்ல, ஸோ அந்த ப்ரீமியம் டேயில் சேம் அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பை ஆப்ஷன் எடுக்கணும், ஓகேங்களா? ஸோ பிகாஸ் இப்போ இப்படி எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராஃபிட் வந்து அவங்க வந்து ரெடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே மானிட்டரிங் ஆஃப் பொசிஷன் லிமிட்ஸ். ஸோ April 1 இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில். ஸோ இன்ட்ராடே வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் பண்ண போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஓவரால் பொசிஷன்ஸை. இப்போ உதாரணத்துக்கு இப்போது நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இது வந்து இந்த ரூல் வந்து எக்ஸிபிட் ஆகும். ஸோ ரெடியூசிங் த ரிஸ்க் ஆஃப் ட்ரேடர்ஸ் எக்ஸிடிங் பர்மிசபிள் லிமிட்ஸ்
அன்னோட்டிஸ். ஸோ ஓவரால் இப்போது ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ரூல் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இப்போது ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 ட்ரேடு வந்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்கள வந்து அந்த 5 ட்ரேடுமே லாஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க கண்டினியூஸாக வந்து இந்த லாஸை ரிக்கவர் பண்ணுறதுக்காக நிறைய ட்ரேட்ஸ் அவங்களையும் மீறியும் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரேடர்ஸை வந்து இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, அந்த மாதிரி ட்ரேடர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த இன்ட்ராடே மானிட்டரிங் ஆஃப் பொசிஷன் லிமிட்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க April 1, 2015 ஸோ இதுதாங்க ஓவரால் ரூல்ஸ். ஸோ இப்போது பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஓவராலாக இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை எப்படி அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் த வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ வீக்லி எக்ஸ்பைரி வந்து ரெடியூஸ் ஆகும்போது ஓவரால் நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் எப்போல்லாம் இந்த ட்ரேடர்ஸ் வந்து எக்ஸ்பைரி டேயில் வந்து நிறைய பேர் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்களோ ஸோ அதுதான் வந்து இந்த ரூல்ஸ் தான் வந்து மார்க்கெட்டில் எக்ஸிபிட் ஆகும்போது அந்த ட்ரேடர்ஸ்லாம் வந்து எக்ஸ்பைரி டே அன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ணாமல் இருக்க போகிறாங்க. பிகாஸ் எக்ஸ்பைரி டேஸ் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி இதெல்லாம் இருக்குன்னா இப்போ ஓவராலாக இந்த ஓவரால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரே ஒரு எக்ஸ்பைரி டே வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போ மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே. இப்போ வெட்னஸ்டே அண்ட் வெட்னஸ்டே வந்து பேங்க் நிஃப்டிக்கு எக்ஸ்பைரி டே, தேர்ஸ்டே வந்து நிஃப்டிக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ இந்த 2 நிஃப்டி இந்த 2 இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஒரு காமனான ஒரு எக்ஸ்பைரி டே வந்து கொண்டு வந்துடுவாங்க ஒரே ஒரு எக்ஸ்பைரியை வச்சுட்டு. ஸோ அதுதான் வந்து இந்த ரெடியூசிங் த வீக்லி எக்ஸ்பைரி. இந்த ரூல் வந்து பார்த்தீங்கன்னா இது யாராருக்கெல்லாம் நெகட்டிவாக இருக்குன்னா இந்த எக்ஸ்பைரி டேயில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. செகண்ட் வந்து இன்க்ரீஸ்ட் கான்ட்ராக்ட் சைஸஸ். ஸோ இன்க்ரீஸ் கான்ட்ராக்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs to 15 lakhs. ஸோ அதை வந்து அவங்க ரெடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களோட கேபிட்டலும் இன்க்ரீஸாக இருக்கணும். அதாவது கேபிட்டல் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இப்போ நமக்கு மினிமம் குவான்டிட்டி வந்து நிஃப்டியில் 25, பேங்க் நிஃப்டியில் 15. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கம்மியான கேபிட்டலில் நம்ம இந்த லாட் சைஸை வாங்கிட்டு நம்ம பை கொடுக்குறோம் ஆப்ஷன்ஸ் பையர்ஸுக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பையர்ஸுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். ஸோ ஹை மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இது வந்து காமனாகவே வந்து எல்லாருக்குமே தான். ஸோ ஹை மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட்ஸ் முக்கியமாக எக்ஸ்பைரி டேயில் செல் ஆப்ஷன் பண்ணுறவங்களுக்கு. ஸோ 2% வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த செல் ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு வந்து நெகட்டிவ். ஸோ அப்ஃப்ரண்ட் கலெக்ஷன் ஆஃப் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக கேபிட்டல் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான பாயிண்ட். ஸோ ரிமூவல் ஆஃப் கேலண்டர் ஸ்பெட்ஸ். ஸோ இதுவும் எக்ஸ்பைரி டேயில் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான பாயிண்ட். ஸோ இன்டர்டே மானிட்டரிங் அண்ட் பொசிஷன் லிமிட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து நிறைய டைம்ஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு நெகட்டிவான பாயிண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நான் நெகட்டிவ்னு சொல்லல. இது ஓவராலாக வந்து காமனாக ரீட்டைலர்ஸை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுக்காக சிபி வந்து இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே நான் வந்து அப்ரிஷியேட் தான் பண்ணுவேன். ஸோ ரீட்டைலர்ஸ் வந்து எதுவுமே தெரியாமல் ஒரு மார்க்கெட்டில் அவங்க போட்ட கேபிட்டலை வந்து லாஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரூல்ஸை கொண்டு வரதால நம்பர் ஆஃப் ரீட்டைலர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். ட்ரேடர்ஸ் வந்து இப்போது ஒரு இன்டர்டேயில் வந்து லாஸ் பண்ணுறவங்கள ரெடியூஸ் பண்ணிடலாம். ஓவராலாக கம்மியான கேபிட்டலில் இருக்கவங்களை வந்து ட்ரேட் பண்ணாமல் தவிர்க்கலாம். ஸோ கம்மியான கேபிட்டலில் இருக்கவங்க எக்ஸ்பைரி டேயில் ட்ரேட் பண்ணுறவங்க அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ரூல்ஸை வச்சு அவங்க தவிர்க்கிறாங்க. ஸோ இது வந்து நான் வந்து ரீட்டைலர்ஸ் வந்து டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக நினைக்கவே கூடாது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 99% வந்து இந்த ட்ரேடிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்என்ஓவில் வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் சிபி வந்து இந்த மாதிரி கோல்டன் ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே கைஸ், ஸோ இந்த ரூல்ஸை பற்றி நான் ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரூல்ஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக இல்லை ரீட்டைலர்ஸ்க்கு இது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்றது உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கொடுங்க. Hope you all like this video. Share this video. Until then, bye from Velu Traders. Have a nice trade, guys. Bye.